Hello friends and viewers, welcome to Venkateshwara Engineering. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். அதில் வந்து ஒரு வெல்டிங் பண்ணி ஒரு ஆக்ஸில் லேத்தில் கடையிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்டிங் டு டர்னிங் வரைக்கும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அது வீடியோவும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பவர் டேலர் ஆக்ஸில் வெல்டிங் பண்ணி சீட்டிங், அதாவது ஆயில் செல் சீட்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அந்த சிவப்பு கலரில் மார்க் பண்ணி காட்டணும் இல்லையா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செல் ஓடுற இடம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த இடம் கோடு அடிச்சிருச்சு. இது இந்த மாதிரி கோடு அடிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து லீக் ஆகுங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறதுனா வெல்டிங் பண்ணி சீட்டிங் பண்ணணும். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்கனவே வெல்டிங் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு புரியலன்னா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வெல்டிங் பிகினர்ஸுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லேயர், அவர் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வெல்டிங் அடிக்கிறாரு. அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அடித்த லேயரோட பாதி அடிப்பார், புதுசாக இருக்கிற இடத்துல பாதி அடிப்பார். அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இதே வந்து கண்டினியூவாக பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு லேயர் வெல்டிங்க்கும் அடுத்த லேயர் வெல்டிங்க்கும் கேப்பே இருக்காதுங்க. இந்த வெல்டிங் கேப் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அதை டேர்னிங் பண்ணும்போது ஃபினிஷிங்கான சைஸ் கிடைக்குங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு ப்ளைவுட் மேலே இருக்க ஃப்ளெக்ஸை தட்டினோன்னே பாருங்களேன், அதாவது வெல்டிங் மேலே ஏற்றி அடிச்சிருப்பார். இந்த மாதிரி அடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேர்னிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் சைஸ் கிடைக்கும். இதுலேயே இன்னொரு ஆக்சிலில் கொஞ்சம் கேப் விட்டு அடிச்சிருப்பேன், ஆனால் வந்து அது ஃபினிஷிங் சைஸ் வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டேர்னிங் பண்ணும்போது அந்த டேர்னிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக பெனட்ரேஷன்ஸ் அந்த ப்ளைவோல்ஸ்லாம் வரும் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் வெல்டிங்கை ஒன்றோட ஒன்று ஏற்றி அடிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. வெல்டிங் பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து திரும்ப நம்ம வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கேன். வெல்டிங் அடிக்கும் போது ஒரு லேயரோட இன்னொரு லேயர் ஏற்றி அடிக்கிறதுனால தப்பே இல்லை. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு வெல்டிங் அடித்தா போதும் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு யூகமாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக அது வரைக்கும் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், அவர் டேர்னிங் பண்ணிகிட்டு இருப்பார், இடையில கொஞ்சம் பள்ளமாக வந்து போகும். அந்த பள்ளமாக வர சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்டிங்கை கேப் வச்சு அடிக்கிறது தான். ஒரு லேயரோட ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏற்றி அடிக்கும் போது கரெக்டாக ஃபினிஷிங்காக வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து இப்போ அவர் வந்து ஃபினிஷிங் சைஸ் இன்னும் போகலை. அதாவது ஃபினிஷிங் சைஸ் போனாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஃபினிஷிங் சைஸ் வந்துட்டார். இப்போ பாருங்களேன், அந்த பள்ளம், அந்த ப்ளைவோல்ஸு, அந்த பெனட்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த ஃபினிஷிங் கிடைக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்கு தான் நான் முன்னவே சொன்னேன், வெல்டிங் அடிக்கும் போது ஒரு லேயரோட இன்னொரு லேயர் ஏற்றி வெல்டிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வருங்காலங்களில் நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் வீடியோவாக கிளாரிட்டியாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்மளே வேலை பார்த்துட்டு நம்மளே வந்து வீடியோ எடுத்துக்கிறதுனால அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ரொம்ப ஃபினிஷிங் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ சைஸ் வந்து நமக்கு தெரியும் ஏற்கனவே, இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு வெல்டிங் அடித்தா போதும் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஆக்சிலில் நாங்களே வந்து கொஞ்சம் எட்டக்க வெல்டிங் அடிச்சுட்டு அதை வீடியோவாக எடுத்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்போம். இப்போ அவர் கடைஞ்சிட்ருக்காருங்க, ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஆயில் சில் சீட்டிங்கு ஃபினிஷிங். இப்போ ஆயில் சில் சீட்டிங் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேத் ஓட்டுறவங்களுக்கு சொல்ல வரேன், ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கணும். அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கணும். ட்ராயிங் பார்த்து வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல வர விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் சில் சீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் சைஸுக்கு ஈக்குவலாக தான் வைப்பாங்க. நம்ம எப்போவுமே வந்து ஒரு நூல் கொஞ்சம் கூட வைப்போம். காரணம் கொஞ்சம் லாங் லைஃபாக வரும் கஸ்டமருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஜாப் ஃபினிஷ் ஆகிட்டு, ஃபினிஷ் ஆன ஜாப்பில் எப்போவுமே ஆயில் சில் போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆயில் சில் டேமேஜ் இருக்காது. இப்போ நம்ம போட்டு பார்ப்போம், ஆயில் சில் போட்டு பார்ப்போம். நண்பா, இது போல் பயனுள்ள தகவல்கள், அதாவது லேத்து, வெல்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, அதில் ஒரு கொஞ்சம் நாலேஜ் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதாவது வெல்டிங் பிகினர்ஸுக்கு, லேத் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ ஃபிட்டர், ஐடிஐ ஃபிட்டர்ஸ் அவங்களுக்குலாம் இது தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி இருக்குது. ஸோ அது மூலமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நாங்களே காண்டாக்ட் பண்ணுறோம். உங்கள் மொபைல் நம்பரை மெயில் பண்ணுங்கள், நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது விக்னேஷ். பை ஃப்ரெண்ட்ஸ்.
நான் விக்னேஷ். இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.